மக்களே, பிக் பாஸ் சீசன் 9 ஃபைனலி மணி டாஸ்க்ல யார் அமௌண்ட் எடுக்க போறா நம்ம யோசிச்சு வச்சிருந்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே டைட்டில் வின் பண்ண போற மனுஷன் வந்து 18 லட்சத்தோட கிளம்பிட்டாரு. இதனாலதான் எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அந்த பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு வினோத் மணி எடுத்தது ஓகே தாங்க. அவர் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு, நான் வந்து மிடில் கிளாஸ் தான், எனக்கு வாடகை கட்ட கூட காசு இல்லை அப்படின்னு நிறைய இடத்துல அவர் சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல நம்மளே இருந்திருந்தாலும் ஒருவேளை ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு, ஏன்னா வெளியே நடக்கிறது நமக்கு தெரியாது, நம்ம தான் டைட்டில் வின் பண்ண போறோம்னு நமக்கு தெரியாது. அந்த இடத்துல நம்மளே இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு இந்த அமௌண்ட் எடுத்துட்டு போலாம் தான் நம்மளே யோசிப்போம். பிகாஸ் அவர் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு சுத்தி எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்லாம வினோத் வந்து மணி எடுத்ததுக்கு அரோரா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ ஒரு கிளிப்பிங் வச்சு பரவிட்டு இருக்கு. ஆக்சுவலி லைஃப் ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்ட்டு. ஒரே ஒரு கிளிப்பிங் மட்டும் வச்சு ஒரு முடிவு பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சதே பிரவீன் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவ்வளோ அமௌண்ட் இருக்குல்ல, யாராவது எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாரு. அதில் நடுவில் வினோத் வந்திருப்பாரு. வினோத் தான் வந்து அரோரா கிட்ட கேட்டிருப்பாரு, என்னென்ன எப்படி இந்த அமௌண்ட் எடுத்தால் நம்ம திரும்ப எப்படி போவோம், அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு வினோத் தான் கேட்டிருப்பாரு. அதுக்கு அரோரா வந்து எல்லா இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அரோராவே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, நான் கூட அமௌண்ட் எடுத்தாலும் எடுத்துருவேன் அப்படின்ட்டு. அதுக்குமே வினோத் அந்த இடத்துல பதறி இருப்பாரு. பார்த்து யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த இடத்துலையுமே பதறி இருப்பாரு. அவர் இப்படி யோசிச்சதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாள் போட்டியாளர்கள் தான் நான் சொல்லுவேன். உள்ள வந்தவங்க யாருமே வினோத்துக்கு மறைமுகமாவோ எந்த ஒரு சிக்னலுமே கொடுக்கல, நீ பெறப்பட்டி எடுக்காத, நீ தான் டைட்டில் வின்னர் ஆக போறேன்னு எந்த ஒரு சிக்னலுமே கொடுக்கல. ஒருவேளை வினோத் சம்பந்தப்பட்டவங்க யாரா வந்திருந்தா கண்டிப்பா வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அது உள்ள அனுப்பாதது காரணமும் பிபி டீம் தான், ஏன்னா வந்த உள்ள சிக்னல் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம முன்னாள் போட்டியாளர்கள் எல்லாமே வந்ததுமே சபரியா தான் வந்து பாராட்டினாங்க, நீ தான் வந்து வின் பண்ண போற அப்படின்ட்டு. வாட்டர்மெலன் கூட வினோத்தை இது பண்றேன்ற பேர்ல சபரி கிட்ட நீ தான் சபரி டைட்டில் தூக்க போற அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு விஷயத்தெல்லாம் யோசிச்சு மட்டும்தான் மனசு இப்படி பண்ணிட்டாருன்னு நான் சொல்லுவேன். அவர் யாராலுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க வைஃப் வந்து சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரம்யா ஒரு இடத்துல ஓப்பனா சொல்லியிருப்பாங்க, நீ தான் ஓட்டிங் லிஸ்ட்ல டாப்ல இருக்க, மணி பாக்ஸ் பக்கம் போயிடவே போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஓப்பனாவே சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் கடைசியில் அவர் மணி பாக்ஸ் எடுத்துட்டாருன்னா அவரோட சூழ்நிலைகள் அப்படியா இருக்கும். பிகாஸ் ஒண்ணுமே இல்லாம நம்ம போறதுக்கு ரன்னர் அப் ஆயிட்டா ஒண்ணுமே கிடைக்காது. டைட்டில் வின்னருக்கு மணி கிடைக்கும், அண்ட் இந்த மணி பாக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு மணி கிடைக்கும். ரன்னர் அப்க்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஒருவேளை நம்ம ரன்னர் அப் ஆயிட்டா நம்ம ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு இந்த மணி பாக்ஸோட அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பாக முடிவு பண்ணியிருப்பாரு. ஃபைனலி வினோத் மணி பாக்ஸோட வெளியே போயிட்டாருன்னு அஃபிஷியலாக நியூஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் யார் வந்து டைட்டில் வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.